பார்வை பாக்குறதுக்கு பாவமா இருக்குதுங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அது என்ன கரெக்டா எல்லாம் பார்வே எல்லாம் அட்டாக் பண்றாங்க. முடிய வெட்டி பிராங்க் பண்றதா இருந்தாலும் பாரு, புடவை எடுத்து ஒளி வைக்கிறதாலும் பாரு, தப்பு தப்பா ஒருத்தவங்க நோட்டீஸ் எழுதினாலும் அதுவும் பாரு. இது பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து பாரு பூலி தான் பண்றாங்க. இந்த புடவை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து கனி வந்து ஸ்டூடெண்ட் போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி அவங்க புடவை எடுத்து கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்க போய் அழுக்கு நைட்டோட போய் சமைப்பாங்க. ஸ்டூடெண்ட் முன்னாடி விடைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் சிரிக்கிறாங்க, கனியும் சிரிச்சுக்கிறாங்க. எனக்கு புரியல, அப்படி விக்ரமும் சுபிஷாவும் வந்து புடவை எடுத்து ஒளி வச்சு ஒரு கேம் மாதிரி நடத்துறோம்னா ஏன் கனியோட புடவை எடுத்து ஒளி வைக்கலாம? ஏன் அதுனா கரெக்டா பாரு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த நோட்டீஸில் எழுதுனதை வந்து இங்கிலீஷ் டீச்சரையும் நம்ம பார்வையும் ஒரு மாதிரியாக வந்து இந்த தமிழ் இதை வச்சு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ பாரு வந்து என்ன சொல்ல வந்தது என்னை மட்டும் வந்து கார்னர் பண்ணி இந்த மாதிரி என்னை மட்டும் வந்து நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாங்க. இந்த அம்செட் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நோட் பண்ணாதீங்க, நான் வந்து குடும்பஸ்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே இருக்கிற யாருமே அம்செட்டை வந்து கார்னர் பண்ணல, பார்வை தான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. நல்லா பாருங்க, இது வந்து ஒரு கேமுக்காக தானே வந்து சேர்த்து வச்சு எழுதுறாங்க. அப்படின்னா ஏன் வேற யாராவது பேரை வச்சு எழுதலாமே? அது என்ன கரெக்டா இதுலயும் பாரு பேரை வச்சு மட்டும் எழுதணும்? இந்த பிரசிடென்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரின்சிபலா இருக்காரு, அவர் என்ன பண்ணணும்? ஒரு வார்டன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். பாரு வந்து பேசுறாங்க, ஒண்ணுமே கண்டுக்கல. ஸ்டூடெண்ட்டும் இப்ப டீச்சரு இப்போ பிரின்சிபால் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு பார்வை வந்து கேள்வி கேட்கறாங்க, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிட்டு பார்வை குறை சொல்றாங்க. சரி கடைசியா சமைக்கலாம், பாருக்கு சமைக்க தெரியாது, அதனால அம்செட் தானே கூட இருந்தாரு, வாங்க சமைக்கலாம்னா இல்ல உங்க கூட வந்து நான் சமைக்க முடியாது அப்படின்னு. இப்ப இந்த ஆளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஸ்டூடெண்ட் ஒன்னா சேர்த்து சமைச்சுக்கிறேன், பாரு சும்மா வந்து கமருடைய வந்து ஏதோ ஹெல்ப் கேட்டது, கனி அதை நோட் பண்ணி என்ன படிக்கிற பிள்ளைய வேலை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசின கனி இப்போ வந்து அம்செட் இப்போ எல்லாரும் கூட சேர்ந்து படிக்கிற பிள்ளைங்களை கூட வேலை செய்யறோம் சொல்றதுக்கு வந்து கனி வந்து அப்படி தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. கனி மாதிரி ஒரு பாய்சனான கூட்டத்தில் கும்மி அடிக்கிற ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு கனி. விக்ரம் சொல்றாரு, இந்த இன்னைக்கு ஒரே நாள்ல 3 வாட்டி அழுதுட்டாங்க அப்படி. இந்த தடிமாடு ஒரு வாட்டி உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சா, அப்ப வந்து அவர் வந்து உண்மையா அழுகுறாராம். இந்த தடிமாடு உட்காந்து அழுகும் போது உண்மையா அழுதுச்சான். இப்ப வந்து பாரு அழுகுறத பார்க்கும்போது அவருடைய சும்மா நடிக்கிறாங்களாம். இன்னைக்கு பாருக்கு நடந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் கிரேஸ்ஜி.